பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரையை பொறுத்தளவு மதுரையை சுற்றி அந்த நகராட்சிகளை சுற்றி ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. நம்ம வடக்கு சைடு பார்த்திங்கன்னா யானை மலை இருக்குது. இந்த தெற்கு சைடு போனீங்கன்னா பசுமலை, மேற்கு சைடு போனீங்கன்னா இங்கிட்டு நாகமலை, புதுக்கோட்டை, இப்படி எங்கிட்டு சுற்றினாலும் மதுரையை சுற்றி வெறும் மலைகள் தான் இருக்குது. அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. அந்த காலத்து பாண்டியர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். பாண்டிய மன்னர்கள், பழைய காலத்து மக்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இயற்கை சார்ந்து அவ்வளோ அற்புதமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம தேடி போன இடம் தான் நம்ம மதுரை அரிட்டாப்பட்டி மலை, மேலூர் அருகில் இருக்குது. மதுரையிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காடு மாதிரி ஒரு அடர்த்தியாக செமையாக இருந்தது. ட்ராவலிங் போகிறதே அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த அரிட்டாப்பட்டி மலையை ஒரு பெரிய பிரச்சனையாகி கடந்த 2025 பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. இங்கே உள்ள கனிம வளங்களை திருடுவதற்காக நிறைய முயற்சிகள் நடைபெற்றதாக சொல்லி நிறையா போராட்டங்கள் நடந்தது. அதில் வெற்றியும் பெற்றாங்க நம்ம மக்கள். அந்த டைமில் நம்ம போக முடியாத காரணத்தினால இப்போ நம்ம போய் அந்த மலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம். போகிற வழி இடமே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. அரிட்டாப்பட்டி மலை, சமண கல்வெட்டுகள், குன்றுகள், சமணகால குகைகள் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் பார்க்க போனோம். அரிட்டாப்பட்டி மலை குகைத்தலத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான சமணர் படுக்கையும் தீர்த்த தக்கரர் சிற்பமும் தமிழ் பிராமி கல்வெட்டும் உள்ளது. 1300 ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டும் பாண்டியன் காலத்து குடைவரை கோவில் ஒன்று காணப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த தாமிர செப்பேடுகளும் இங்கு கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க தொல்லியல் துறை. சமணர்களுக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் உறைவிடம் அமைத்து கொடுத்ததாகவும் இங்குள்ள வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றதா தொல்லியல் துறை சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னர் காலத்தில் மலையை குடைந்து செய்யப்பட்ட குடைவரை கோவில் இங்கே இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம போனோம். இக்கோவில் வாயிலில் துவாரக பாலர்களும் குடைவரையின் வெளிமுகப்பில் விநாயகரும் கோவிலின் உள்ளே சிவலிங்கமும் இலகு லீசரர் சிலைகளும் உள்ளது. இக்கோயில் அருகில் சிறு மண்டபத்தில் ஒரு பெண் தெய்வம் உள்ளது. அம்மண்டபம் தற்போது இடைச்சி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் அருகில் பல சுனைகள் உள்ளது. இவை தீர்த்த சுனை நீர் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க வழி பார்த்திங்கன்னா குடைவரை கோயிலுக்கு மட்டும்தான் நம்ம போனோம். சமணர் படுக்கைக்கு நம்மளால் போக முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாலை 5 மணிக்கு தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் இருட்டான காரணத்தினால ஸோ நம்ம குடைவரை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டைம் சமணர் படுக்கையும் தீர்த்தங்கரர் சிற்பம் உள்ள இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன். இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக தான் பேசி பழகுறாங்க. நாங்கள் போனப்போ அங்கே உள்ள கோவிலுக்கு ஒரு பூசாரி நம்மளுக்காக சாமியை தரிசிப்பதற்காக சூடம்லாம் காட்டி நம்மளுக்கு நிறைய சொன்னாங்க. ஸோ நம்ம போகிற வழியே ஃபுல்லாமே குளங்கள் ப்ளஸ் பாறைகள், பெரும் பாறைகள் மலைகளாக தான் இருந்தது. காலையில் டைம் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 வீலர் எதுவுமே நம்ம போக முடியாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணும். அதுவும் பாறை மேலே ஏறி நடந்து தான் போகணும். அவ்வளோ ஒன்றும் சிரமமாக தெரியல. இந்த பாறை மேலே ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நாங்கள் நடந்து போயிட்டு வந்தோம். பாறையிலையுமே ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸு அமைச்சிருந்தாங்க, படிகள் அமைச்சிருந்தாங்க தொல்லியல் துறை. வயசானவர்களும் போயிட்டு வரலாம். அப்படி ஆன ஒரு இடம் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி எல்லாமே கிராம மக்கள் நிறையா இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாருமே போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். நம்ம மதுரையில் சுற்றி நிறையா சமண படுக்கைகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கீழே அளவை பற்றி அப்டேட் போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நான் சொன்ன இடம் இதுதான். படிக்கட்டுகள் அமைச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஈஸியாக இறங்கக்கூடிய படி மேலே ஏறக்கூடியதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. மழை காலத்தில் யாரும் போக வேணாம். கொஞ்சம் வழுக்கும்.
இப்போ நம்ம மலைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஏரியா இது. 2 சைடுமே வந்து மலை இருந்தது, நடுவில் தான் நம்ம நடந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. பனை மரங்கள்லாம் இருந்தது, ஆலமரம். நம்ம ஆஞ்சநேயர் வந்து நிறையா இருந்தாங்க, இங்கே மங்கி நிறையா இருந்தாங்க. ஸோ பொருட்கள் கொண்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. மறந்துடாமல் போகும்போது தண்ணி கொண்டு போயிருங்க, வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா கொண்டு போயிருங்க. காலையில் டைம் போனீங்கன்னா நீங்கள் சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஈவினிங் வரை அங்கே இருந்துட்டு நல்லா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடத்த என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். பாருங்கள், நம்ம பாறை இடுக்கலையெல்லாம் வந்து நடந்து போனோம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த குடைவரை கோவில் வந்துடும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கலாம், அவ்வளோ அருமையாக இருந்தது. அவ்வளோ இடம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு தான் இங்கே கிடச்சிதுன்றக்கான கல்வெட்டுகள் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ தொழில்துறை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த குடைவரை கோயிலுக்கு வர்ற பெரிய பாறை. அதுக்குமே வந்து படி அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த படி, இதன் வழியாக தான் நம்ம போகணும். ஸோ சிவனை வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற காரணத்தினால ஜூம் பண்ணி அந்த கோயிலை மட்டும் நான் காமிச்சிருப்பேன், பாருங்கள். ஸோ நீங்களும் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ஆதரவு என்றுமே எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.